இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொன்னாலே பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு படம் போட்டுருவாங்க. ஆஃப்டருக்கு ஆஃப்டர் என்னன்னு நான் கேட்பேன். ஏன்னா கொஞ்ச நாளில் குறைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்னு ஃபுல் ஸ்விங் திரும்பி போயிடுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஸோ சஸ்டெயினபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் வந்து 12-13 வயசுலேயே ரொம்ப பிரபலமாக மீடியாவில் வந்து எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கூட ஆள அது இந்த மாதிரி ஏதோ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், வெறும் தண்ணி குடிச்சா போறோம்னு இறந்தே போயிடுச்சு. வெயிட் லாஸ்ன்றதை தாண்டி சில பேர் நான் ஸ்லிம்மாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து தொப்பை மட்டும் போடுது, குனிஞ்சு நிமிந்தே எக்ஸசைஸே பண்ணுறது. ஓகே, எல்லாம் உட்காந்து டேபிளில் சாப்பிட்றாங்க. முன்ன காலத்தில் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. இந்த சேரில் உட்காந்தாங்கன்னா 18 மணி நேரம் உட்காடுறாங்க. திஸ் இஸ் நாட் குட் அட் ஆல். அதனால ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் அப்டோமெனுக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு டயட்னால் நம்ம சாப்பிட்ற உணவு. ஆமாம், ஓகே, என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது உங்கள் ஹெல்த்தை பொறுத்து இருக்கு. இப்போ 10 வயசு குழந்தைங்க எங்களோட கிளினிக் வராங்க. அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோஸ், 20 to 28 வச்சுக்கணும். என்ன வெயிட் இருப்பாங்க கெஸ் பண்ணுங்க? மேக்ஸிமம் ஒரு 20 kgs, 80 கிலோ. ஒரு ப்ராப்பர் டயட் அப்படின்றது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயட்டை பிளான் பண்ணுறது. ஆனால் இப்போ அப்படியே மாறி நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்டதால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு, இல்லை அவங்க இந்த மாதிரியான வீடியோ போட்டிருக்காங்க, ஸோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கெடுதலான ஒரு விஷயமா இருக்குமா? இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொன்னாலே பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு படம் போட்டுருவாங்க. ஆஃப்டருக்கு ஆஃப்டர் என்னன்னு நான் கேட்பேன். ஏன்னா கொஞ்ச நாளில் குறைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்னு ஃபுல் ஸ்விங் திரும்பி போயிடுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஸோ சஸ்டெயினபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் வந்து 12-13 வயசுலேயே. ஏன்னா வெயிட்டு எக்கச்சக்க வெயிட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈவன் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது சுகர் கண்ட்ரோலுக்கு. ஸோ இவங்க ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும், ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வந்துடும், மருந்தெல்லாம் விட்டுடுவாங்க. ஆனால் இது ஒரு 2 months இருப்பாங்க அந்த மாதிரி. திருப்பி எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு they'll go back to their old diet. அப்போது வெயிட்டும் போட்டுரும், ப்ரெஷரும் வந்துடும், இவங்களுக்கு சுகரும் ஏறும், எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். யூ ஹாவ் டு கோ டு அ பர்சன் ஹூ ஹஸ் ஸ்டடீட் இன் தட். இது அது ரொம்ப முக்கியம். சும்மா யாருக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் 2 தடவை நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப பிரபலமாக மீடியாவில் வந்து எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கூட ஆள அது இந்த மாதிரி ஏதோ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், வெறும் தண்ணி குடிச்சா போகிறோன்னு இறந்தே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. யூ ஷுட் ஹேவ் 5 different foods every day. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ரைஸ் மாதிரி தானியங்கள், ரைஸ், தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி. தென் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் மில்க். இது 5மே முக்கியம். இது வந்து மண்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று, வென்ஸ்டே ஒன்று அப்படி கிடையாது. தினமே இது 5ம் முக்கியம். உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் பிரகாரம் ஒன்றொன்றுத்துக்கும் குவான்டிட்டி உண்டு. இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் டயட் சார்ட் கொடுப்போம். நீங்கள் யார்கிட்டயே போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கேலரின்னா என்னன்னு தெரியாது, ப்ரோட்டீன்னா என்னன்னு தெரியாது. அதை கொடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு? இதுலேயே இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 1 வீக்கில் வந்து 1 day மட்டும் வெறும் வாட்டர் மட்டுமே எடுத்து டயட்டில் இருக்கும், இது இருந்தால் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு மேம் கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது? நிச்சயமாக வெறும் தண்ணி குடிச்சா மறுநாள் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும், பட் தட் இஸ் நாட் சஸ்டெயினபிள். இட்ஸ் ஒன்லி உங்கள் உடம்புலேருந்து தண்ணி வெளில போயிருக்கு, அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். அண்ட் அது லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா? இட்ஸ் டேஞ்சரஸ். யூ ஷுட் நாட் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்த காலத்தில் நிறைய அசிடிட்டி இருக்குது, நிறைய பேருக்கு அசிடிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணால் அசிடிட்டி ஜாஸ்தியாகி ஹாஸ்பிட்டலில் போய் சேர வேண்டிய லெவல் வரும். ஓகே, ஸோ ஜாகிரதையாக இருக்கும். வெயிட் லாஸ்ன்றதை தாண்டி சில பேர் நான் ஸ்லிம்மாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து தொப்பை மட்டும் போடுது அப்படின்றாங்க. இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களே அப்படி இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, பட் அவங்களுக்கு தொப்பை இருக்குது. இது என்ன காரணத்தினால அப்படின்னு வருதுமா? குனிஞ்சு நிமிந்தே எக்ஸசைஸே பண்ணுறது. ஓகே, எல்லாம் உட்காந்து டேபிளில் சாப்பிட்றாங்க. முன்ன காலத்தில் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் சொன்னால் யாருக்குமே பிடிக்காது.
அந்த காலத்தில் வீடே பெருசாக இருந்தது, நடப்பாங்க. அது தவிர கணத்தில் தண்ணி இழுக்கணும். ஸோ திஸ் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். டுடே செப்ரேட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எதுவுமே எப்போ பாரு ஒரு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டூயிங் எனி திங். இந்த சேரில் உட்காந்தாங்கன்னா 18 மணி நேரம் உட்காடுறாங்க. திஸ் இஸ் நாட் குட் அட் ஆல். அதனால ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் அப்டமனுக்கு பண்ணணும். அப்போ தான் வயர் குறையும். ஓகே. இப்போ டயட்டுன்னு நம்ம பேசும்போது எந்த ஏஜ்லேருந்து நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம்? ஏன்னா இப்போ 16 வயசு 15 வயசில் இருக்கவங்களே வந்து நான் இப்போ டயட்டில் இருக்கேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன். எந்த ஏஜ்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் மேம்? ஃபஸ்ட்டு டயட்னா நம்ம சாப்பிட்ற உணவு. ஆமாம். ஓகே, என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது உங்கள் ஹெல்த்தை பொறுத்து இருக்கு. இப்போ 10 வயசு குழந்தைங்க எங்களோட கிளினிக் வராங்க. அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோஸ், 20 to 28 வச்சுக்கலாம். என்ன வெயிட் இருப்பாங்க கெஸ் பண்ணுங்க? 20 மேக்ஸிமம் ஒரு 20 kgs, 80 கிலோ இருக்கு. ஓகே. தே ஆர் ஹெவியர் தேன் அடல்ட். இன்னும் பருவம் கூட வரல அவங்களுக்கு. ஓகே. We cannot put them on a strict diet and say don't eat, don't eat, don't eat. Because they have to grow. And growங்கிறது ஹைட் மாத்திரம் இல்லை, உள்ளே இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் ஹார்ட்லேருந்து, யூட்ரஸ்லேருந்து, லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து எல்லாம் வளரணும் க்ரோத் ஸ்பர்ட்டில். புரியுதுங்களா? ஸோ இந்த நிலைமையில் இருக்கும். இப்போ வர அடல்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்கேல்லையே ஏற்றுறதில்ல. ஏன்னா ஸ்கேல் வந்து 100 கிலோஸ் தான் எடுக்குது, அவங்க 125 மேலே தான் இருக்காங்க. ஸோ ஸ்கேல்லையே ஏற்றுறதில்ல. தட் இஸ் அடல்ட்ஸ் டுடே. ஓகே. இந்த மாதிரி சேரில் உட்கார முடியாது அவங்களால. we have extra size chairs for them to sit. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த வயசில் ஃபாலோ பண்ணணும், யார் ஃபாலோ பண்ணணும்னா அவங்க ஹைட் வெயிட்டை பொறுத்து இருக்கு. ஓகே. ஒரு 10 வயசு குழந்தை 80 கிலோன்னா அப்போவே நாங்கள் ஆரம்பிச்சானோம். பட் ஸ்டில் we have to give them the right diet to grow also. It's very difficult. புரியுதுங்களா? அதே மாதிரி 18 வயசு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வளர்ந்துட்டேன்னு நினச்சிக்கிறாங்க. இன்னும் 2-3 வயசு இருக்கு டு ஃபுல்லி க்ரோ இன்சைட். இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, முட்டி, இந்த ஹிப்பு, இந்த க்ளோஷர்லாம் அப்போ தான் நடக்குது. நான் ஓட்டு போட்டுட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கிறாங்க. நான் கார் ஓட்டிட்டேன், பெரிய ஆள் ஆகிட்டேன். கிடையவே கிடையாது. 21 தான் ஃபுல் க்ரோத் முடியுது ஹியூமன் பீயிங்க்கு. அது வரலும் டெஃபினட்டாக ஒழுங்காக சாப்பிட்ணும். இப்போ இந்த காலகட்டத்தில் 16 வயசு 14 வயசுலேயே ஹாஸ்டல் போயிடுறாங்க. ஹாஸ்டல் உணவு எல்லாருக்குமே தெரியும். புரத சத்து ஃபஸ்ட்டு கட் ஆகிடும், பால் கட் ஆகிடும். அண்ட் இவங்க இன்னும் ஃபுல் க்ரோத் இன்னும் நடக்கலை. அப்போது ஸ்டார்டிங்லேயே டெஃபிஷியன்சி வந்துடும், போன் டென்சிட்டி வரல. அப்போ அவங்களுக்கு 40 வயசு ஆச்சு, அப்போவே தேய்மானம் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ யாருக்கு என்ன உணவு சாப்பிடணும் எந்த வயசுலேயுமே தெரியணும். இப்போ ஒரு நியூ பார்ன் பேபிக்கு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும்னா அந்த தாய் எப்படி சாப்பிடணும், அதை சப்போர்ட் பண்ண. புரியுதுங்களா? அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு கட்டமும் முக்கியம். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு தான் டயட்டு, அவங்களுக்கு தான் டயட்னு கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ வெயிட் லாஸ் பற்றி நிறைய விஷயம் பேசணும். வெயிட் கெயின் பற்றியும் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எப்போ வெயிட் நாங்கள் வந்து கெயின் பண்ணோன்னே தெரியாமல் இருக்கோம் மேம். பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்குலாம் வெயிட் போடும், ஆனால் ஏன் வெயிட் போட மாட்டாங்கன்னு. அப்படி அது உண்மையா மேம்? என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடுமா? ஃபஸ்ட்டு உங்களோட BMR, பேசல் மெட்டபாலிக் ரேட், இது ஹையாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போது உங்கள் வயசில் பிலோ 20, பிலோ 25 இருக்கிற வயசில் நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் இந்தியன் மேக்கப்பில் பாடி டைப் அப்படி தான் ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களே ஒரு 30 ஆனால் பாருங்கள் வெயிட் போடுவாங்க. ஸோ வெயிட்டு போடணுங்கிறது முக்கியம் இல்லை, வெயிட் குறையணுங்கிறது முக்கியம் இல்லை, ஹெல்த்து தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்ன வேணால், நான் வந்து ஒல்லியாக இருக்கேன், ஸோ எனக்கு புரத சத்து தேவையில்லை, நான் ஃபுல்லாகவே ஐஸ்கிரீமு குலாப் ஜாமுன் அந்த மாதிரி சாப்பிட்றேன்னா டெஃபிஷியன்சி வந்துடும். புரியுதுங்களா? ஒல்லியாக இருக்கிறதோ குண்டாக இருக்கிறதோ இஸ் ஒன் திங். பட் உள்ள ஒரு டெஃபிஷியன்சியும் இல்லாத ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா, உங்களுக்கு விட்டமின் D, B12 நார்மலாக இருக்கா, கால்சியம் நல்லா இருக்கா, இதெல்லாம் தான் முக்கியமான கருத்து. ஓகே. இப்போ நிறைய பேர் வெயிட் கெயின் வரும்போது ஸ்மூத்தி
காமனாக ஸ்மூத்தி எடுத்துக்கிறாங்க. ஒரு ரெட் பனானா போடணும், இல்லைனா பீனட் பட்டர் அதில் போட்டு எந்த ஸ்மூத்தி குடிச்சா வந்து ஓரளவுக்கு வெயிட் போடும் அப்படின்னா என்ன பண்ணலாமா? வெயிட் லாஸுக்கு தாம்மா ஸ்மூதி, வெயிட் கெயினுக்கு ஏன் ஸ்மூதி? ஓகே. ஆனால் நிறைய பேர் அது இப்போ சொன்ன மாதிரியே இன்டர்நெட்டில் அந்த மாதிரி தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ஓகே. நம்ம வந்து இப்போ வெயிட் கெயின் ஆனோம்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். ஓகே. அதுக்கு ஃபஸ்ட்டு பாதாம், ஒரு 4 பாதாம் ஊற வச்சு காலையில் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அது வந்து பசியை கலப்போம். ஓகே. தென் யூ கேன் ஹாவ் அ ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட். இந்த காலகட்டத்தில் என்னென்னா எல்லாரும் தூங்குறது லேட், ஸோ எழுந்துக்கிறது லேட், ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகே. ஒரு மீலை ஸ்கிப் பண்ணால் 1/3 ஆஃப் த கேலரிஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் போயிடுச்சு. அப்போ 11 மணிக்கு பசிக்குது, அப்போ சமோசா, கச்சோரி, பஃப்னு சாப்பிட்றாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. யாருக்கு வெயிட் கெயின் வேணுமோ 3 உணவும் சரியாக சாப்பிடணும். முதல்ல வெயிட் கெயின்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து 5 அடி இருக்காங்கன்னா அவங்க எனிதிங் ஃப்ரம் 45 kilos to 55 kilos இருந்தால் நம்ம ஊரில் என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க கரெக்ட். ஓகே. ஸோ யூ டோன்ட் நீட் வெயிட் கெயின் அட் ஆல். யூ ஆர் இன் த ரைட் வெயிட். புரியுதுங்களா? இருக்கிறது 80 கிலோ. ஸோ உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, அதான் அங்கே விஷயம். ஓகே. புரியுதுங்களா? ஸோ வெயிட் கெயின்ங்கிறது ஒன்லி ஃபார் பீப்புள் who are 38. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் 45 the 38 டெஃபினட்டாக அவங்க கொஞ்சம் வெயிட் போடணும். பட் கரெக்ட் வெயிட் இருக்கீங்க, பட் உலகத்துக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க ஒல்லியாக இருக்கீங்க. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.